அனுஷன் அம்பரீஷன் மிகப்பெரிய புலவர்கள் 2 பேர். அந்த 2 பேரும் பார்த்தாலும் எப்படியாவது இவளை நாம அடக்கணும். அப்போ நுனிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டி கொண்டிருந்தான் ஒருத்தன் முட்டாள். என்னடா நுனியில் உட்கார்ந்து வெட்டுறையே, கீழே விழுந்தா மண்டை உடையுமே, கீழே உட்காந்து எப்படியா வெட்ட முடியும், இங்கே உட்காந்து வாகா இருக்கு உட்கார்ந்தேன். வாழ்க்கைக்கு வசதியா இருக்கிறதெல்லாம் வாழ வைப்பது அல்ல. குடிக்கிற போது சுகமாத்தான் இருக்கு, அது வாழ வைப்பது அல்ல. புகைக்கிற போது சுகமாத்தான் இருக்கு, அதை வாழ வைப்பது அல்ல. திருடும் போது சுகமாத்தான் இருக்கு, அது வாழ வைப்பது அல்ல. ஆரம்பத்திலே துக்கமாக இருப்பதெல்லாம் பின்னாலே சுகமாகும். ஆரம்பத்திலே சுகமாக இருப்பதெல்லாம் பின்னாலே துக்கமாகும். அதுதான் சமணர்களுக்கு. அவங்க தலைமுடியை மொட்டை அடிக்க மாட்டாங்க, சுத்தி நின்று கூட ஒவ்வொரு முடியா பிடுங்குவாங்க. மொட்டை அடிச்சா மறுபடியும் முளைக்கும், பிடுங்கிட்டா முளைக்காது. என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? இப் துக் பிர்சுக், இப் துக் பிர்சுக். இப்ப துக்கம் பின்னால சுகம், இப்ப துக்கம் பின்னால சுகம். பின்னால் என்ன சுகம்? நீ அடிக்கடி முடிய வெட்டிக்கிறதுக்கு சலூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே நாளோட வேலை முடிஞ்சுது. அப்போ ஆரம்பத்திலே துக்கமாக இருப்பதெல்லாம் பின்னாலே சுகமாகும். இவன் பார்க்குறான் ஆரம்பத்தில் வசதியாக இருக்குன்னு நினச்சான், போக போக முடியல விழுந்துருவோம். அவனை கீழே இறக்கி வச்சு அவனுக்கு பட்டு வேஷ்டி கட்டி, பட்டு பீதாம்பரத்தை தலையில் கட்டி, மாலைகள் எல்லாம் போட்டு ஒரு பல்லக்கில் உட்கார வச்சு மிகப்பெரிய கல்விமான்கள் அனுஷன் அம்பரீஷன் அவங்க சுமந்துட்டு வர்றாங்க ராஜ தர்பாருக்கு. ஐயோ, இப்பேற்பட்ட புலவர்களால் சுமக்கப்படுகிற இவர் மிகப்பெரிய ஆளாத்தான் இருப்பார். அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. உட்கார வச்சாச்சு. அங்கே செவுத்துலாம் எங்கே பார்த்தாலும் ராமாயணம் பாரதம் எல்லாம் படமாக வரைஞ்சிருக்கு. உள்ளே வந்து உட்கார்ந்தோன்னே அவன் பார்த்தான். ராமன் கூட பல பேருக்கு தெரியாது, ராவணன் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 10 தலை இருந்தால் ராவணன், அவ்வளோதான். ராமன் தெரியாது, கையில் வில்லு வச்சுருந்தா தான் ராமன், வில்லு வைக்காமல் நின்னானா இவன் யாருமோ. 10 தலை இருந்தால் ராவணன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்க்குறான் இவன், அந்த ராவணன் மட்டும் தெரிஞ்சுது. இப்போ முன்ன காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம வீடுகளில் சொல்லுகிற பழமொழிகள் வசவுகள் இதெல்லாம் கூட மிகப்பெரிய இதிகாசங்களை கற்றுக் கொடுப்பது. நம்முடைய அம்மா திட்டினதெல்லாம் மிகப்பெரியதை அப்போ சொல்லுவாங்க. அற்புதமாக ராவணான்னு உளராதேம்பாங்க. வீட்டில் யாராவது 4 பேர் வர்ற போது ஒரு குழந்தை உடனே பேசுகிறா, ஏய் பேசாமல் இரு, யாராவது வர்ற போது சபையில் ராவணான்னு உளறி வைக்காதேம்மா. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் கூட புரியாது. எங்கள் வயசில் இருந்தபோது தான் பார்த்துருக்கோம். ராவணான்னு அது என்ன அர்த்தம்? சபையில் வந்து உட்கார்ந்தோன்னே அவன் ராவணனை பார்த்தான். அவனுக்கு ராவணன்னு சொல்ல தெரியல, இதான் ராவணனான்னா. இந்த விலாசவதி பார்த்தா, இது என்ன இவனுக்கு ராவணன் கூட சொல்ல தெரியல, இவனா பெரும்புலவன். கூட்டி கொண்டு வந்தவர்கள் சொன்னாலும் நீ வாயே திறக்கக்கூடாது, நாங்கள் பேசிக்கிறோன்னு. உடனே அந்த அனுஷன் சொன்னார், அவர் சரியாத்தான் சொன்னார். ஏன்னா ராவணன் கூட பிறந்தது 2 தம்பி 1 தங்க. அவங்க 3 பேருடைய பேர்லேயும் பா சத்தம் இருக்கு. விபீஷணன் பா, கும்பகர்ணன் பா, சூர்பனக பா. 3 பேர் பேர்லையும் பாசத்தம் இருக்கிற போது இவன் பேரில் மட்டும் வாசத்தம் இருக்குமா? பாசத்தம் தான் இருக்கணும். அதுதான் அவர் சொன்னது கரெக்ட், ராவணான்னார். ஏற்றுக்கிற மாதிரி இருந்து விளக்கம். மீதி 3 பேர் பேர்லையும் பா இருக்கு, அப்போ இவன் பேரில் மட்டும் வா இருக்குமா? இதுவும் பா தான். அதனால் சுரை என்று போட்டால் அதுதான் முளைக்கும். சுரைச்செடியில் வெள்ளரிக்காய் முளைக்காது. குலப்பெயர் அப்படியே இருக்கு. அவன் இப்படி ஒன்று காமிச்சா, இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒன்றே தெய்வம், நீங்கள் அவ இல்லை இல்லை இறைவன் இறைவி என்று 2 சக்தியாக இருக்கிறது, அதுதான் 2ன்னார். இவன் இதுக்கு மேலே கேள்வியே கேட்கல. கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ரொம்ப பேர் அந்த குறைஞ்ச நேரத்தில் வைக்கிற பரீட்சையை வச்சு நம்ம ரொம்ப தீர்மானம் பண்ணிடுறோம். பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. வேஷம் பள்ளி அறையில் 2 பேரையும் முழுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அந்த தனிப்பட்ட அறையில் தான். அங்கே போன உடனே இவனுக்கு நல்ல தூக்கம். இவன் பாட்டு நிம்மதியாக படுத்து குரட்டை விட்டு தூங்குறான். இவன் அலங்காரம் பண்ணி உள்ளே வர்றா. கணவன் தூங்கி கொண்டிருக்கிறான் முதலிரவு அறையில். அவனை எழுப்பணும். இவன் ஆசுக்கா என்ன பண்ணா, பக்கத்தில் இருந்த பன்னீர் சொம்புலேருந்து பன்னீர் எடுத்து தெளித்தாள். இவன் எதோட பழகிறான்னு அந்த புத்தி தானே இருக்கும். இவன் நினச்சா ஆடு மாடு மேய்க்கிறவன், ஆடுதான் சிறுநீர் கழிக்கிறதாக்கா, தே 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 தூர போடணும். இவளுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருந்த கருந்து ராட்சப்பழத்தை எடுத்து வாயில் வச்சான். இவன் கத்துறான், முதல்ல சிறுநீர் கழிச்ச, இப்போ புழுக்க போடுறியா, தள்ளிக்கோ. இவளுக்கு சந்தேகம் ஆயிடுது. இவன் என்ன பேசுறதெல்லாம் அல்பத்தனமாக இருக்குது. எழுப்பி விட்டா, நீ யார், உண்மையை சொல். அவன் பயந்தான். நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், விறகு வெட்டி இவங்கெல்லாம் கொண்டு வந்து என்னை நிறுத்திவிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, கற்றா தாலியெல்லாம் கட்டிட்டேன், எனக்கு தெரியலம்மா, என்னை மன்னிச்சுடுவான்.